இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தப்பா அங்க பாருங்க, ராணியோட வெயிட்டும் தேங்காவோட வெயிட்டும் தாங்க முடியாம தராசு முன்ன இருந்ததை விட நல்லாவே முறிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஆமா தமன்னா, சூப்பர். தமன்னா, அங்க என்னதான் நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. அது எப்படி ஸ்ட்ராங் ஆச்சு? எனக்கும் புரியல சித்தப்பா. ஐயோ, அந்த ராணிக்கு மட்டும் எப்படிதான் எதுவுமே நடக்க மாட்டேங்குதோ. என்ன மனோ அது? இரேன் தமன்னா, எனக்கே ஒண்ணும் புரியல. இந்த நேரம் பார்த்து மஸ்தா வேற எங்க போனாருன்னு தெரியலையே. அந்த கயிறு எப்படி பயங்கரமா ஸ்ட்ராங் ஆச்சு? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? வந்துருச்சா? வேற யாரும் இல்ல, நான் தான் காரணம். தமன்னா, இந்த பொம்மை நம்மள நிம்மதியாவே இருக்க கூடாது போல இருக்கு. மறுபடியும் உங்க கேடு கெட்ட வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்ல. ராணி உட்காந்துட்டு இருக்கிற அந்த துலாபாரத்துல நான் உட்காந்து பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஆமா ஆமா, எனக்கும் அதுல உட்காந்து பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா ஆமா ஆமா. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இவ்வளவு சூப்பரா பிளான போட்டு கடைசியில இந்த பொம்மை வந்து எல்லாத்தையும் சொதப்பிடுச்சு. ஐயா 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 ஐயா, இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? இதோ பக்கத்துல வந்தாச்சுமா, வாங்க. என்ன தாமரை தெரியல, வா வளரு. அப்பா, என்னவோ தப்பா இருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ராணி, நான் இருக்கிற வரைக்கும் பாப்பாக்கு உனக்கு ஒண்ணும் ஆகாத. நீ கவலைப்படாம இரு. டாடிகாரா, நீ இருக்கிற தைரியத்துல தான் நானும் இருக்கிறேன். எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. நாம கும்பிடுற சாமியும் பொம்மியும் நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டாங்க. நீ தைரியமா இரு. பொம்மி அக்காக்கு ஒன்னும் ஆகக்கூடாது.